எஸ்டிஆர் படம் ப்ரோ, எஸ்டிஆருக்காக பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. தேட்டர் அப்படியே தெரிக்க போகுதுன்னு அதே மாதிரி உண்மையிலே தெரிச்சிருச்சு. சண்டை கமல் சாரும் சூப்பர், சிம்பு ஆல்சோ சூப்பர். ஒரு படம் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், கிளைமேக்ஸ் சூப்பர், மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டண்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்டண்ட்ஸோட கொரியோகிராஃபி எல்லாம் நல்லா இருந்தது. நான் ஆக்சுவலி மணிரத்னம் படம் எதிர்பார்த்து வந்தேன். அப்புறம் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இதுக்கு முன்னாடி சாங்ஸ்லாம் கேட்டப்போ ரொம்ப பிடிச்சிது. ஸோ பிஜிஎம் அதெல்லாம் எப்படி இருக்குது, ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்தேன். ஆல்சோ சிம்புக்காக வந்தேன். இட் வாஸ் எல்லாமே ஒர்த் இட் தான். கமல் சாரும் சூப்பர், சிம்பு ஆல்சோ சூப்பர். ஒரு ஃப்ரெஷ் டேக்காக இருந்தது. கமல் சாரோட டைலாக்ஸு ஸ்லாங்ஸ் எல்லாம் ஒரு ஃப்ரெஷ் டேக் மாதிரி ஃபீல் ஆச்சு. சூப்பராக இருந்தது. சிம்பு எஸ்டிஆர் வேற லெவல். சிம்பு எஸ்டிஆர் அப்புறம் சிம்பு கமல் ஃபேஸ் ஆஃப்லாம் இருக்குது, சூப்பராக இருந்தது. வெரி நைஸ். த்ரிஷா வாஸ் நைஸ். ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது போல். த்ரிஷா வாஸ் நைஸ். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வேற லெவல், சூப்பர். படம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. எஸ்டிஆருக்காக வந்தோம், எஸ்டிஆர் படம் ப்ரோ, எஸ்டிஆருக்காக பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. எஸ்டிஆர் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. கமலுக்கு கூட அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. எஸ்டிஆர் ஏஆர் ரஹ்மானுக்காக பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். ஆமாம், அந்த எல்லா சீன்லையும் எஸ்டிஆர் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எஸ்டிஆருக்கு தான் படம், அவ்வளோதான். அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது ப்ரோ. நாயகன் ஒரு படம் தான், அது பார்த்துக்கோங்க. இது வந்து வேறு படம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். அந்த படம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, படம் நல்லா இருந்தது. ஆமாம், அதே மாதிரி தான் இருந்தது கான்செப்ட். நாயகன் கான்செப்ட் மாதிரி தான் இருந்தது பார்க்க. அதோட சாயல் இருந்தது, சொல்லலாம், நல்லா இருந்தது. எஸ்டிஆர் நல்லா நடிச்சிருந்தாரு. படம் சூப்பராக இருக்குது பிரதர், நல்லா இருக்குது. தாராளமாக எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வயசானாலும் சிங்கம்ன்றது மாதிரி அந்த இது கொஞ்சம் கூட இது இல்லை. அண்ட் தென் சொன்ன மாதிரி 37 வருஷம் ஆச்சு மணிரத்னம் கமல் சார் காம்போ. ஸோ வர்த்தான வெயிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன், எந்த இதுவும் இல்லாமல். ஆமாம், ஐயோ தெரியா இருந்தது. கண்டிப்பாக. ஆக்சுவலாக நான் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ சொல்லியிருந்தேன், இந்த ஃபேஸ் ஆஃப்லாம் தேட்டர் அப்படியே தெரிக்க போகுதுன்னு. அதே மாதிரி உண்மையிலே தெரிச்சிருச்சு. சண்டை எல்லாரும் அடிச்சுட்டு பொருளாக தான் மிச்சம். கமல் சார் ஃபேன்ஸும் எஸ்டிஆர் ஃபேன்ஸும் ஒரு சில சின்ன சண்டைகளும் நடந்தது உள்ள. பட் ஓகே, படம் நல்லா தான் போச்சு, எந்த இதுவும் இல்லை. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக இல்லை. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த்ரிஷா இந்த கேரக்டரில் அவங்க தெரியும்ல, ஒரு ஹீரோயினாக சாமிங்கெல்லாம் எல்லா படத்துலையும் பார்த்துட்டு இந்த ரோலில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அது ஒரு சின்னது. அண்ட் தென் கமல் சாருக்கு மட்டும் பேர் இல்லை, ஃபைனலில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது எஸ்டிஆரோட. ஸோ அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நல்லா இருந்தது. அதாவது எப்படி மெயின்னு இல்லை. ஸோ அதான் கமல் சாருக்கும் சரி எஸ்டிஆருக்கும் சரி எந்த இதுவும் கூட குறையலாம் இல்லை. ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து போர்ஷன் இது பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது படம், சொல்லவே வேணாம். ஏன்னா நம்ம 90s கிட்ஸாக அவரோட ரொம்ப நாள் மிஸ் பண்ணோம் ஆக்சுவலாக. ஏஆர் ரஹ்மான் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர். ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பாட்டு கொடுத்துருக்காரு. எல்லா பாட்டும் தரமாக இருக்குது. இல்லை, ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா படம் எந்த லேக்லாம் கிடையாது. ஸோ ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. மேபி ஒரு சில ஃபேன்ஸ் அவங்க ஹீரோ கொஞ்சம் காட்டுற நேரத்தில் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கலாம். லேக்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஓவரால் சூப்பராக இருக்குது படம். ரொம்ப வெட்டு குத்துறத்தெல்லாம் கூட கிடையாது. நீங்கள் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆவரேஜாக தான் ப்ரோ இருக்குது. ரொம்ப அந்தளவு எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு எதுவுமே இல்லை. முக்கியமாக எஸ்டிஆர் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எஸ்டிஆருக்கு ஏதாவது ஒரு எதர் ஹீரோவாக கொடுப்பாங்க இல்லை வில்லனாக கொடுப்பாங்க. இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு மாதிரி இங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. அதான் ரொம்ப சேடாக இருக்குது. மற்றபடி ஆவரேஜ் தான் படம், ரொம்ப எதுவுமே இல்லை. அதான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வந்தது எஸ்டிஆருக்காக மட்டும்தான். ஏதோ ஒரு ஹீரோவாக இருக்கும், இல்லை ஒரு வில்லன் நல்லா பண்ணுவாருன்னு. பட் ரெண்டுமே இல்லாமல் போச்சு. அதான் ரொம்ப இதுவாக இருக்குது. புரியல ஜோஜோ அவர் பண்ணார். ஆமாம், அவர் நல்லா தான் பண்ணார். பட் அவரை போட்டாங்க செகண்ட் ஹாஃபில். எல்லாருமே போட்டுனே இருப்பார். கமல்ஹாசன் அவர் ஒருத்தர் தான் இருப்பார் கடைசி வரைக்கும். அதான் ஆமாம் நாயகன் இதெல்லாம் கம்பேரிசனே வராது ப்ரோ. அதெல்லாம் வேறு மாதிரி. ஈவன் செக்கச் வந்தாலுமே எனக்குலாம் பரவாயில்லன்னு தோணுது. அந்த மாதிரி இருக்குது. அது எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படி. ஆமாம், அதான் அந்த நிறைய இடத்துல செக்கச் வந்து ஆனமோட ஸ்மெல்லு தான் எனக்கு வந்துக்கிட்டே இருந்தது படம் ஃபுல்லாக. அந்த இதுலேருந்து அந்த லவ் சீனு த்ரிஷா சீன் எல்லாமே அதுலேருந்து அப்படியே அந்த இது தான்
மற்றபடி ஸ்டோரி அந்தளவுக்கு இல்லைன்னு தான் தோணுது. முக்கியமாக எஸ்டிஆர் தான் ரொம்ப சேட் ஆயிடுச்சு. அதான் ஆக்ஷன் சீன் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. பட்டு ஸ்டார்டிங்கில் அதான் அந்த இன்டர்வலுக்கு அப்புறமாவே அவங்க தான் வில்லன் கொண்டு போவாங்கன்னு பார்த்தா எஸ்டிஆரை வந்து இது பண்ணிட்டாங்க, சைடில் ஒடுக்கிட்டாங்க. நாசரை வந்து வில்லன் ஆக்கிட்டாங்க. நாசருக்கும் அது ஷூட் ஆகலை, வயசாகிடுச்சு அவருக்கு. அதனால தான் அது ஃபைட் சீன் இருந்துச்சு, ஒரு 2 மணி நேரத்தில் இருந்துச்சு செகண்ட் ஹாஃபில். ஓகே கிளைமேக்ஸ் சீன் நல்லா இருந்துச்சு, ஒரு ஃபைட் சீன் கிளைமேக்ஸில் இருக்கும், அது நல்லா இருந்துச்சு. மற்றபடி அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. த்ரிஷா அதுதான் ஆமாம் ஆமாம். இதில் த்ரிஷா வந்து ஒன்லி கமல்ஹாசனோட தான். சொல்லப்போனால் சிம்பு எஸ்டிஆருக்கு லவ் சீனே கொடுக்கல, அதுதான் இன்னொரு அடுத்த இது. கமல்ஹாசன் அவருக்கு மட்டும்தான் லவ், அவர் தான் ஃபுல்லாகவே படத்தில் வந்துக்கிட்டே இருப்பார், சுட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் வந்துக்கிட்டே இருப்பார். விண்வெளி நாயகன் அவர் ஒருத்தர் தான் படமே. ஃப்ரீயாக இருந்தால் வந்து பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கணும்லாம் சொல்லவே மாட்டேன். ஃப்ரீயாக இருந்தால் வாங்க, அவ்வளோதான்.